பாதையாக கரைக்கலாம். வருகின்ற பல்வேறு சவால்கள் கன்னியமண்களையான அபிவிருத்திகளாக இருக்கலாம். எல்லாமே மண்ணாவின் பிரதானமாக வடக்கில் மையப்படும் மக்களுடைய எதிர்ப்புகள் ஏற்பட போல தூர நோக்கு பார்வை விடயங்களை இதில் பகிர்ந்து கொள்வது. Pathway of how the arms are coming in and the developments that comes in. பழைய அரசுகள் தான் அதை செஞ்சது. இது மக்களுடைய ஆட்சி, மக்களால் கொண்டு வரப்பட்டது என்ற பல்வேறு இதைத்தான் செய்கிறது என்றது ஒரு திட்ட தெளிவாக ஒரு பட்ட. In terms of environmental and other issues you might have already discussed that they will have. For example, the militarization. As soon as you enter the Mannar area, and it's like entering and exiting an open prison. That's how the feeling of the public living in this island is. இன்னைக்கு காலையில நாங்க போயிட்டு வரும்போது வழியாக விவேகரணியாக கேட்டாங்க இந்த இடத்துல ஏன் இவ்வளவு செக் பாயிண்ட் இருக்கு, ஏன் உண்மையில் மன்னார் தீவிலிருந்து போற அனைத்து மக்களும் மன்னார்லேருந்து போறாங்க. நீங்கள் குழந்தைகள் போவாங்க, வயோதிகர் போவாங்க, மெடிக்கலுக்கு போவாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த இதில் பதிவு செஞ்சு தான் போகணும் என்றால் இலங்கையினுடைய ஜனநாயகம், இலங்கையினுடைய மன்னார் மட்டும் இலங்கையில் ஒரு வித்திய தனி நாடா. எனது பேர் ஜாட்சன் ஃபீரானோ, மிஸ்ரோ நிறுவனத்தினுடைய டிரெக்டர். இன்று மன்னாருக்கு பிரிட்டிஷ் ஸ்கை கமிஷனுடைய தூதுக்குழுவினர் வந்து மன்னார் விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் அறிகிறேன். அதே நேரத்தில் பல்வேறு நபர்களையும் சந்தித்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக மன்னார் உள்ள சிவில் சமூக நிறுவனமான மிஸ்ரோ நிறுவனத்துக்கும் இன்று வருகை தந்திருந்தனர். அவர்களோடு நான் ஒரு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் அவர்கள் மன்னாருடைய தற்போதைய நிலைமைகள், வட மாகாணத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக உன்னிப்பாக கேட்டறிந்தனர். அதில் மன்னாருடைய பிரதான பல்வேறு விடயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மன்னாருடைய அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலையாக இருக்கலாம், கன்னியமண் அகழ்வாக இருக்கலாம், இது போன்ற விடயங்கள் இருக்கின்ற பல்வேறு சவால்கள், மன்னாருடைய மக்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் தொடர்பாகவும் நாங்கள் உன்னிப்பாக அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம். அதே போல ஏனைய மாவட்டங்களில் இல்லாத பிரதானமாக காணப்படுகின்ற இந்த மன்னார் நகர வாயிலில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை சாவடி ஏனைய மாவட்டங்களில் இல்லாத ஒன்று. மன்னார் நகரத்தில் இருந்து போகின்ற மக்களை மட்டும் பிரதானமாக மையப்படுத்தி இந்த அரசினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை சாவடியில் இருக்கின்ற சவால்கள், இது தொடர்பாக அவர்களுடைய விடயங்களை இந்த அரசு ஏன் இவ்வாறான நிலைமை, ஏனைய மாவட்டங்களில் இந்த போதை வஸ்து கடத்தல்களோ ஏனைய விடயங்களை முன்வைக்கின்ற விடயங்கள் ஏனைய மாவட்டங்கள், அது கம்பகாவா இருக்கலாம், கொழும்பு கட்நாயக்காவா இருக்கலாம், அம்பாந்தோட்டையாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், ஏன் அந்த மாவட்டங்களில் எந்த சோதனை சாவடியும் இல்லை. ஆனால் மன்னார் நகரத்தில் இருந்து வாயில மட்டும் இது அமைக்கப்படுகிறது என்றால் இது மன்னார் நகரத்தில் உற்பத்தியாகப்படுகின்ற விடயங்கள் அல்ல, அவர்களால் முன்வைக்கப்பட்ட போதை வஸ்துகள். இது வெளிநாடுகளில் ஏழை நாடுகளில் இருந்து வருகின்றது. அவற்றை கடல் மார்க்கமாகவே அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. அங்கு அவர்களது கைகூலிகள் அல்லது அவர்களுடைய கவன இனங்கள் இன்று மன்னார் வாயிலாக அது வெளியேறுகின்ற ஒரு நொண்டிச்சாற்றையோ முடச்சாற்றுகளையோ முன்வைக்க முடியாது. இவ்வாறான சவால்கள், இதில் இருக்கின்ற சவால்கள், எங்களுடைய மீனவருடைய வளங்களை கொள்ளையடிக்கின்ற விடயங்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போல மன்னாருக்கு வழங்கப்படுகின்ற ட்ரெயில் பயணங்களாக இருக்கலாம், அதனை விட மன்னாருக்கு இருக்கின்ற இலவங்குள்ள பாதை, மன்னார் கொழும்பு பாதையில் இருக்கின்ற இன்று அரசு காட்டுகின்ற ஒரு தாமதங்கள் தொடர்பான விடயங்கள், பல விடயங்களை அவருடைய பார்வைக்கு நாங்கள் முன்கொண்டோம். ஆகவே இதை மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் கேட்டறிந்து சென்றிருக்கின்றார்கள்.